Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் என்டிபிசில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். வரக்கூடிய என்டிபிசிக்கான நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி குரூப் டிக்கான பேட்சஸும் கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ இந்த பேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. ஸோ இந்த ஃபீஸை பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஆல்ரெடி என்டிபிசிக்கான ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்டிபிசிக்காக தேர்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 60 டேஸ்ல என்டிபிசி எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மாதிரி தேர்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சப்போஸ் நீங்க இன்னும் என்டிபிசி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த தேர்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு எனக்கு டெஸ்ட் மட்டும் தான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ கோர்சஸ் பத்தி இன்னும் ஃபர்தரா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிக்கல் tabs can fill a tank in 10 hours respectively. How many taps will be required to fill the tank in 4 hours in the presence of a leak that can empty full tank in 4 hours? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒத்த குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 10 மணி நேரத்தில் நிரப்புகின்றன. 4 மணி நேரத்தில் தொட்டி முழுவதையும் காலி செய்யக்கூடிய கசிவு இருந்தால் 4 மணி நேரத்தில் தொட்டியை நிரப்ப எத்தனை குழாய்கள் தேவைப்படும்? அதாவது இப்படி ஒரு தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தொட்டில இங்க ஒரு குழாய் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, இந்த குழாயோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொட்டியை ஃபில் பண்றதுதான் இந்த குழாயோட வேலை. இந்த தொட்டிக்கு அடியில இந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்கு. ஓகே, சோ இந்த ஓட்டையோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் காலி பண்றது, இந்த தொட்டியை ட்ரைன் பண்றதுதான் இதோட வேலை. ஓகேவா? இப்போ இந்த குழாய் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிரப்பக்கூடிய குழாய் மட்டும் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மணி நேரத்துல தொட்டியை நிரப்புமா. அதாவது நிரப்பக்கூடிய குழாயை மட்டும் திறந்து விடுறீங்க அப்படின்னா 10 மணி நேரத்துல தொட்டியை நிரப்பிடும். அதே இது இந்த காலி பண்ற குழாய் இருக்கு இல்லையா, இதை மட்டும் திறந்து விடுறீங்க அப்படின்னா 4 மணி நேரத்துல ஃபுல்லா நிரம்பி இருக்க தொட்டியை காலி பண்ணிரும். இதுதான் இதோட திறமை. ஓகே, இதோட திறமை என்னன்னா, இது கையில நீங்க வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா 10 மணி நேரத்துல தொட்டியை நிரப்பிடும். அதே இந்த பைப்பு கையில வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா தொட்டியை 4 மணி நேரத்துல காலி பண்ணிரும். ஓகேவா? இப்போ எனக்கு 2 குழாயுமே திறந்து விட்டுருதாங்க. ஓகேவா? சோ நிரப்பக்கூடிய குழாயும் இருக்கு, வெளியேற்றக்கூடிய குழாயும் இருக்கு, காலி பண்ணக்கூடிய குழாயும் இருக்கு. அப்ப ரெண்டும் சேர்ந்து 4 மணி நேரத்துல தொட்டியை நிரப்பணும். அப்ப 4 மணி நேரத்துல தொட்டியை நிரப்பணும் அப்படின்னா எத்தனை இன்லெட் பைப் எனக்கு வேணும்? ஓகேவா? சோ எத்தனை தொட்டியை நிரப்பக்கூடிய பைப்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தெளிவா புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நிரப்பக்கூடிய குழாயை ஏன்னு வச்சுக்கோங்க, காலி பண்ணக்கூடிய குழாயை பின்னு வச்சுக்கோங்க. நிரப்பக்கூடிய குழாய் வந்து 10 மணி நேரத்துல தொட்டியை நிரப்புது, காலி பண்ணக்கூடியது என்ன பண்ணுது, 4 மணி நேரத்துல தொட்டியை காலி பண்ணுது. அப்ப டோட்டல் ஒர்க் உங்களுக்கு என்ன வரும்? 10க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தா 20. இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? மொத்த வேலை. ஓகே, சோ இதை 20ஆ மாத்தணும் அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதை 20ஆ மாத்தணும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் என்னது? உங்களுக்கு எஃபிசியன்சி, திறன். ஓகேவா? அப்ப டோட்டல் டாஸ்க் எவ்வளவு? 20 தான். ஓகேவா? சோ நீங்க இத டைம் அண்ட் ஒர்க் மாதிரியேனாலும் எடுத்து பண்ணலாம். ஓகேவா? சோ 20 கேக் பண்ணணும். ஓகேவா? சோ 20 கேக் பண்ணணும். இதுதான் டார்கெட். இதுதான் டோட்டல் ஒர்க். அப்ப அந்த 20ங்கிறது யாரெல்லாம் சேர்ந்து பண்றாங்க? ஓகே, அதுல வந்து நிரப்பக்கூடிய குழாயும் இருக்கு, காலி பண்ணக்கூடிய குழாயும் இருக்கு. ஓகேவா? இப்ப எத்தனை நிரப்பக்கூடிய குழாய் வந்து எனக்கு தேவை? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ எனக்கு தேவைப்படக்கூடிய நிரப்பக்கூடிய குழாயை வந்து நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபில் பண்ணக்கூடிய அந்த குழாயை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சோ உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? எஃபிஷியன்சி இன்டு டைம் தான் என்னது? டோட்டல் ஒர்க்ன்னு தெரியும். எஃபிஷியன்சி இன்டு டைம் தான் என்னது? டோட்டல் ஒர்க். சோ திறமை இன்டு நேரம் தான் என்னது? வேலை. ஓகேவா? இப்போ எஃபிஷியன்சி, இந்த குழாயோட எஃபிஷியன்சி என்னது? நிரப்பக்கூடிய குழாயோட எஃபிஷியன்சி. இத குழாயின் கூட வேண்டாம், ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிற ஆளு பாத்தீங்கன்னா அவரோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கேக் பண்ணிருவாரு. 1 மணி நேரத்துக்கு
2 கேக் பண்ணிருவாரு. பிங்கிறவரோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு 5 கேக் சாப்பிட்டுருவாரு. ஓகேவா? அப்ப இவருக்கு தான் திறமை அதிகம். அப்ப இது 2யும் அப்படியே திறந்து விட்டோம் அப்படின்னா, நமக்கு தொட்டி நிரம்ப லேட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த இன்லெட் குழாய வந்து அதிகப்படுத்தணும். கேக் செய்றவரோட எண்ணிக்கைய வந்து அதிகப்படுத்தணும். ஓகே. அப்போ செய்றவங்க எண்ணிக்கைய வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப எஃபிஷியன்சி இன்டு டைம். அப்ப எக்ஸ் மெம்பர்ஸ் வந்து பண்றாங்க. திறமை எவ்வளவு? 2 பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு 2 கேக் பண்ணுவாங்க. எஃபிஷியன்சி எவ்வளவு? 2. ஓகேவா? சோ எஃபிஷியன்சி இன்டு டைம் தான் என்னது? டோட்டல் வொர்க். அப்போ 2. ஓகே. சோ 2 கேக் பண்றாங்க. நான் எக்ஸ் மெம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்ப 2x மைனஸ். ஓகே. சோ இங்க எக்ஸ் மெம்பர்ஸ் வராங்க. எக்ஸ் மெம்பர்ஸ் வராங்க. திறமை எவ்வளவுன்னா 2. ஓகேவா? அப்போ எவ்வளவு கேக் பண்ணுவாங்க? எக்ஸ் இன்டு 2. சப்போஸ் நான் 5 பேர வேலைக்கு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர்னா எத்தன கேக் பண்ணுவாங்க? 1 மணி நேரத்துக்கு 2. அப்ப 5 பேர் பண்ணாங்கன்னா 10 கேக் வருமா? 5 இன்டு 2 10 கேக்குன்னு சொல்லுவீங்க. அப்போ நான் இப்ப என்ன பண்றேன்னா, தேவைப்படக்கூடிய குழாய்கள வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 2 இன்டு எக்ஸ்ன்னு எனக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ 2x. இவங்க தொட்டிய நிரப்புறாங்க. 2xன்னு நிரப்புறாங்க. அதே சமயத்துல இங்க என்ன ஆகும்? இன்னொரு குழாய் 5ங்கக்கூடிய அளவுக்கு தண்ணீய வெளியேற்றும். இல்லன்னா இவங்க வந்து 2x கேக் பண்ணும்போது 5 கேக்க இவங்க சாப்பிட்டுருவாங்க. அப்படித்தானே? ஏன்னா 2மே நம்ம திறந்து வச்சிருக்கோம். ஓகே. சோ இப்ப இன்லெட் பைப் எத்தன பைப் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் பைப் வச்சிருக்கோம். அவுட்லெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பைப் தான் இருக்கு. இங்க எக்ஸ் பைப் வச்சதுனால ஒரு பைப்போட திறமை வந்து 2. அப்ப எக்ஸ் பைப்போட திறமை உங்களுக்கு என்ன வரும்? 2xன்னு கிடைக்குமா? அப்ப 2x போட்டுட்டேன். மைனஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க? அவுட்லெட் பைப் என்ன பண்ணும்? 5ங்கிறத வெளியேத்திக்கிட்டு இருக்கும். அப்ப 2x உள்ள போகும். 5 பார்ட் வந்து வெளிய போகும். சோ 2x மைனஸ் 5. அப்ப நான் எஃபிஷியன்சி போட்டுட்டேன். இன்டு டைம். ஓகே. எவ்வளவு நேரத்துக்குள்ள தொட்டிய நிரப்பணும்? 4 மணி நேரத்துல. சோ இன்டு 4 போட்டாச்சா? சோ இத ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கொஸ்டின் சால்வ் பண்றது அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு கதை கதையா சொல்லியிருக்கேன். பட் இதுல வந்து இதுதான் கான்செப்ட்டே. என்னன்னா, டோட்டல் வொர்க் 20. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, நிரப்பக்கூடிய குழாய் செய்யக்கூடிய வேலை. நிரப்பக்கூடிய குழாய நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் நம்பர் ஆஃப் பைப்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அதோட திறமை வந்து 2. அப்ப எனக்கு டோட்டலா எவ்வளவு வேலை முடியும்? 2xன்னு முடியும். இது நிரப்பிக்கிட்டு இருக்கும்போதே 5 பார்ட் எனக்கு என்ன போயிரும்? வெளிய போயிரும். ஏன்னா இது வந்து நிரப்பிக்கிட்டு இருக்கும்போது இங்க தண்ணியும் என்ன ஆகும்? லீக் ஆயிட்டு இருக்கும். லீக் ஆகுறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். -5 இன்டு 4. ஏன்னா எஃபிஷியன்சிங்கிறது இங்க 2x மைனஸ் 5. பைப்பு இன்லெட் பைப்போட எஃபிஷியன்சி 2x, அவுட்லெட் பைப்போட எஃபிஷியன்சி 5. அதனால 2x மைனஸ் 5 இன்டு டைம் வந்து 4 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்கணும். 4ன்னு போட்டுருந்தேன். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. 1 நாள் 4, 5 நாள் 20ன்னு ஆயிரும். சோ 5 ஈக்குவல் டு 2x மைனஸ் 5ன்னு கிடைக்கும். இதுல இருந்து 2x ஈக்குவல் டு இந்த 5 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 5 பிளஸ் 5 10. அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்? 10/2. சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5. அப்ப எத்தனை இன்லெட் பைப் தேவை? 5 குழாய்கள் வந்து தேவைப்படுது. சோ 5ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. அப்ப 5 பைப் இருந்துச்சு அப்படின்னா, 5 இன்லெட் பைப்பும், 1 அவுட்லெட் பைப்பும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த தொட்டிய 4 மணி நேரத்துல நிரப்பிடலாம். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் த சக்சசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% and 12% on the marked price of an item, it is sold for 9,504. Then the marked price is. ஒரு பொருளின் குறித்த விலையில் 10% மற்றும் 12% அடுத்தடுத்த தள்ளுபடிகளுக்கு பிறகு 9,504 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பின்னர் குறித்த விலை டேஷ் ஆக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? சோ ஒரு பொருள் இருக்கு. அதோட குறித்த விலை என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த குறித்த விலையில ஃபர்ஸ்ட் வந்து நான் எவ்வளவு தள்ளுபடி குடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10% தள்ளுபடி குடுக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா 12% தள்ளுபடி குடுக்குறேன். 10% தள்ளுபடி. தள்ளுபடினாலே என்ன பண்ணணும்? 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்ப 90/100ன்னு கிடைக்கும். அடுத்து 12% தள்ளுபடி. அப்ப 100ல இருந்து மைனஸ் பண்ணா 88/100ன்னு கிடைக்கும். குறித்த விலையிலிருந்து ஃபர்ஸ்ட் தள்ளுபடி குடுத்து, 2வது தள்ளுபடியும் குடுக்கும்போது ஃபைனலா நான் என்ன பிரைஸ்க்கு விக்கிறேன்னா 9,504 ரூபாய்க்கு விக்கிறேன். அப்போ ஈக்குவல் டு 9,504 இருக்கும். ஓகே. சோ இப்போ மார்க் பிரைஸ் ஈக்குவல் டு 9,504. இந்த 2 ஜீரோ வேணா கட் பண்ணிருவோம். ஓகே. சோ கட் பண்ணியாச்சு. 9,504 இன்டு இந்த 1000 வச்சுக்கோங்க. ஓகே. சோ இங்க 3 ஜீரோ இருக்கா? அத இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 1000 டிவைடட் பை 9 இன்டு 88ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்ப கட் பண்ணலாமா? சோ 9 வச்சு கட் பண்ணுங்க. ஒரு 9 9. சோ இங்க ஒரு 9 9. சோ 0 போட்டுக்கலாமா? 0 போட்டா உங்களுக்கு என்ன வரும்? 5 9 45ன்னு கிடைக்கும். சோ 5 9 45, 6 9 54. ஓகே. 1056ன்னு இருக்கும். இப்ப 88 வச்சு கட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சோ 88 வச்சு கட் பண்ணா யூனி டிஜிட் வச்சு பார்க்கலாம். அப்படிதானே? சோ யூனி டிஜிட் வச்சு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன இருக்கு? 88ன்னு இருக்கு. அப்ப 2 டைம்ஸ் போகும். அப்படிதானே? அப்ப 2
அது கூட ஒரு 000 வரணும். சோ இங்க 88 இருக்கு, இங்க 1056 இருக்கு. அப்ப கண்டிப்பா 2 டைம்ஸ் போகாது, 12 டைம்ஸ் போகும். ஓகேவா? சோ இது எல்லாமே ஷார்ட்கட். யூனிட் டிஜிட் வச்சே என்ன வாய்ப்பாடுன்னு கொண்டு வந்துரலாம். சப்போஸ் அப்படி யோசிக்க கஷ்டமா இருக்குன்னா 1056 88ன்னு போட்டுருங்க. ஓகே. சோ போடும்போது உங்களுக்கு என்ன வரும்? ஒரு தடவை போகும். 15ல 8 போனா 7. சோ திருப்பி இங்க என்ன இருக்கும்? 9ல 8 போனா 1. சோ 176 2 டைம்ஸ் போகும். 12ன்னு கிடைச்சிரும். அப்படியும் கட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இங்க ஆப்ஷன பாருங்க. இங்க 8 இருக்கு. இங்க 6ல முடிஞ்சிருக்கு. இங்க கடைசி 3 0 வரணும். ஓகேவா? சோ அப்ப 8ல முடிஞ்சிருந்தா கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 2வா தான் இருந்திருக்கும். அப்ப 2000 எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. இதுல மட்டும் தான் லாஸ்ட் ஒரு 4 டிஜிட் வந்து 2000 இருக்கு. மீதி எல்லாமே 5000, 3000 இருக்கு. ஓகே. கட் பண்ணாமலே இதுதான் ஆன்சர்ன்னு சூஸ் பண்ணிரலாம்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஏன்னா இத உட்கார்ந்து வகுத்தல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் ஆகிரும். யூனிட் டிஜிட் வச்சு மட்டுமே ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியும் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இல்ல நான் அக்யூரேட்டா தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்க்கும்போது 12 வரும். சோ கட் பண்ணும்போது 12ன்னு போட்டுட்டு 12 into 1000 12000ன்னு ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்ப அந்த பொருளோட குறித்த விலை என்னது? 12,000 ரூபாய். சோ இந்த கொஸ்டின்ல இந்த given figure முக்கோணம் ABC, அடுத்து முக்கோணம் APQ. ஓகேவா? சோ if BC is equal to 6 cm, PQ is equal to 5 cm and AC is equal to 7 cm ன்னு கொடுத்திருக்காங்க. AQ ஓட வேல்யூ என்ன? இதோட வேல்யூவை தான் நாம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ எப்படி கண்டுபிடிக்கலாம் நாம இதுக்கு? சோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. முக்கோணம் ஏபிசியும் ஏபிக்யூவும் சிமிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ பிசிங்கிறது என்னது? 6 சென்டிமீட்டர், பிக்யூங்கிறது 5 சென்டிமீட்டர், ஏசிங்கிறது 7 சென்டிமீட்டர்னா ஏக்யூவோட வேல்யூ கொண்டு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்க? முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் ஏபிக்யூவும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சிமிலர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நாம என்ன எழுதலாம்? ஏசி பை ஏக்யூ, ஏசி பை ஏக்யூ equal to BC by BQ ன்னு எழுதலாமா? சிமிலர் ட்ரையாங்கிள். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா இருக்குன்னா அதை எப்படி எழுதலாம்? இத AC by AQ. ஓகேவா? சோ இந்த AC by AQ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த BC by BQ க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. சோ சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது இது வந்து என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இது ஏற்கனவே நாம வந்து எதுல பார்த்திருக்கோம்? ஜியோமெட்ரியில பார்த்திருக்கோம். AC by AQ வந்து BC by BQ க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இதோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகே. சோ AC யோட வேல்யூ எவ்வளவு? 7. ஓகே. சோ 7 divided by AQ தான் கண்டுபிடிக்கணும். equal to BC by BQ. BC யோட வேல்யூ என்னது? 6. BQ ஓடது என்னது? 6. ஓகே. சோ BC யும் BQ வும் உங்களுக்கு என்னது? 6, 5. ஓகே. சோ அப்போ 6 by 5 ன்னு போட்டுடலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா AQ equal to 7 into 5 35. 35 divided by 6 ன்னு இருக்கும். AQ அங்க கொண்டு போயிருங்க. 5 மேல கொண்டு போயிருங்க. 6 கீழே கொண்டு போயிருங்க. இல்லனா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதனாலும் எழுதிக்கோங்க. 7 into 5 35. 35 equal to 6 into AQ ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் AQ equal to 35 by 6 ன்னு போட்டுடலாம். சோ கட் பண்ணா 1 6 6, 5 6 30. சோ திருப்பி 8 6 48, திருப்பி 3 6 18ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அப்ப என்ன வரும்? 5.83 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்ப AQ ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.83 சென்டிமீட்டர். 5.83ங்கிறது ஆப்ஷன் B. ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? In a cricket test match, Anuj completed his double century with 15 sixes and 18 fours. What percentage of runs did he make by running between the wickets to complete the double century? Okay. Cricket test போட்டியில் அனுஜ் 15 சிக்ஸர்கள் 18 பவுண்டரிகளுடன் தனது இரட்டை சதத்தை பூர்த்தி செய்தார். இரட்டை சதத்தை பூர்த்தி செய்ய விக்கெட்டுகளுக்கு இடையில் ஓடி எத்தனை சதவீதம் ரன்கள் எடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ டோட்டலா அவன் எவ்வளவு அடிச்சிருக்கான்? டபுள் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்கான். அப்ப டபுள் செஞ்சுரினா டோட்டலா எத்தனை ரன் வந்து அடிச்சிருப்பான்? டோட்டல் ரன் வந்து எத்தனைவா இருக்கும்? டபுள்னா 2. ஓகேவா? சோ டோட்டலா எவ்வளவு எடுத்திருப்பான்? டபுள் செஞ்சுரி. செஞ்சுரினா 100. ஓகே. அதுக்கு 100 போட்டேன். டபுள்னா 2. அதுக்கு 2 போட்டேன். அப்ப டோட்டலா எத்தனை ரன் அடிச்சிருப்பான்? 200 ரன். ஓகேவா? சோ இப்போ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? 15 சிக்ஸர் வந்து அடிச்சிருக்கான். 15 6 வந்து அடிச்சிருக்கான். அப்போ 15 6 அப்படின்னா எத்தனை ரன் வரும்? ரன் கணக்குல எத்தனை வரும்? 15 6 அப்படின்னா ரன் கணக்குல எத்தனை வரும்? 90 ரன் வருமா? 15 into 6 90. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணிருக்கான்? 15 6 அடிச்சிருக்கான். 18 4 அடிச்சிருக்கான். ஓகேவா? சோ அப்போ 18 4. அப்போ 4 ஓட ரன் கணக்கு பாத்தீங்கன்னா 6 ஓட ரன் கணக்கு பாத்தீங்கன்னா 90 ரன். 4 அடிச்சதுல ரன் கணக்கு பாத்தீங்க அப்படின்னா எத்தனை 4 அடிச்சிருக்கான்? 18 4 அடிச்சிருக்கான். அப்ப 18 into 4 உங்களுக்கு எத்தனை வரும்? 72 ரன் வரும். ஓகே. சோ அப்போ டோட்டலா இதுல எத்தனை ரன் வருது? 162 ரன் வந்து வருது. ஓகேவா? சோ இப்ப என்னன்னா இப்ப எவ்வளவு மொத்தமா டபுள் செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்னா எத்தனை ரன் தேவை? 200 ரன் தேவை. ஓகேவா? இப்போ 6 6
சாரி 6 6 தானே, சாரி 15 6 எத்தனை 18 4 அடிச்சிருக்கான். அப்படி பார்க்கும்போது ரன் வந்து எவ்வளவு வருது, 162 ரன் வருது. அப்ப மீதி எத்தனை ரன் வந்து தேவைப்படுது, 200 மைனஸ் 162. சோ டார்கெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ரன் அடிக்கணும். இப்போ வந்து 15 6 18 4 அடிச்சதுனால டோட்டல் ரன் எவ்வளவு வருது, 162 ரன். அப்ப இதுல மிச்சம் எவ்வளவு தேவைப்படுது, இப்போ 10ல 2 போனா 8, 9ல 6 போனா 3. சோ 38 வந்து தேவைப்படுது. ஓகேவா? சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ரன்ஸ் டிட் ஹி மேக் பை ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் டு கம்ப்ளீட் த டபுள் செஞ்சுரி. அப்ப டபுள் செஞ்சுரிய கம்ப்ளீட் பண்ணணும்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் ரன் வந்து அவனுக்கு தேவைப்படுது, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப எப்படி கால்குலேட் பண்ணலாம், அவனுக்கு எத்தனை ரன் தேவைப்படுது, 38 ரன் வந்து தேவைப்படுது. ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 38ங்கிறது டோட்டல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்ங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அந்த 38 தான் தேவைப்படக்கூடியது. அப்ப 38 டோட்டல் எவ்வளவு, 200 ரன் அடிக்கணும். அப்ப 200ல எவ்வளவு பெர்சன்டேஜ் தேவைப்படுது, சோ 0 0 கட் ஆயிடும். சோ 2 வச்சு கட் பண்ணீங்கன்னா 19. ஓகேவா? அப்ப 19%. ஓகே, அப்ப அந்த 200 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 19% ரன்ஸ் வந்து தேவைப்படுது. சோ 19%ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரியுதா? சோ டோட்டல் ரன் பாத்தீங்க அப்படின்னா 200 ரன் அடிச்சாதான் டபுள் செஞ்சுரி. பட் அவன் அடிச்சிருக்கிறது எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 6 18 4 அடிச்சிருக்கான். 15 6ங்கும் போது 90 ரன்னு, 18 4ங்கும் போது 72 ரன்னு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 162 ரன் அடிச்சிருக்கான். அப்போ ரிமைனிங் எவ்வளவு தேவைப்படுது, 38 ரன் வந்து தேவைப்படுது. அப்ப அந்த 38ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ், டோட்டலா 200. அப்ப 200ல 38ங்கிறது 19%. சோ 19 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The fourth proportion to 5 8 25. 5 8 25க்கு நான்காவது விகிதாச்சாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 8 25க்கு நான்காவது விகிதாச்சாரம் கண்டுபிடிக்கணும். சோ a by b equal to c by d ன்னு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டரை a ன்னு வச்சுக்கோங்க, இத b ன்னு வச்சுக்கோங்க, இத c ன்னு வச்சுக்கோங்க. சோ நான்காவது விகிதாச்சாரம்ங்கும் போது d யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நம்ம d தானே கண்டுபிடிக்கணும். a by b equal to c by d ன்னு எழுதலாம். இப்ப d தான் வேணும். சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், d இங்க போயிருமா. அப்போ d into a divided by b equal to c ன்னு இருக்கும். அதாவது இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. இப்போ ஓவராலா அதை எப்படி எழுதலாம்னா d equal to b into c divided by a ன்னு எழுதலாம். d ய மட்டும் இங்க கொண்டு போயிட்டு மத்த லெட்டர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். எப்படின்னு பாருங்க. சோ இங்க d இருக்கும். ஃபர்ஸ்ட் d இந்த பக்கம் போயிருமா, d இந்த பக்கம் போகும்போது d into a equal to இந்த b இருக்கு, b வந்து இந்த பக்கம் போயிடும். இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா c into b ன்னு கிடைக்கும். ஓகேவா, c into b னும் போடலாம், b into c னும் போடலாம். நமக்கு d தானே தேவை. அப்ப d equal to b into c divided by a ன்னு எழுதிடலாம். ஓகே, சோ பிகினரா இருந்தீங்கன்னா இதை எப்படி கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டா இருக்கும். அதனாலதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இல்லன்னா டைரக்டா புக்ல பாத்தீங்க அப்படின்னா நான்காவது விகிதாச்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா d equal to bc by a ன்னு கொடுத்திருப்பாங்க. அப்படியும் நீங்க வந்து படிச்சுனாலும் எழுதலாம். பட் ஆனா புரிஞ்சுக்கணும், அதுக்கு முன்னாடி நான்காவது விகிதாச்சாரம்னா என்ன. சோ a b c d ன்னு போடும்போது இந்த d தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த fourth proportion. அப்ப அந்த d யோடது கண்டுபிடிக்கணும். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது d equal to b into c divided by a ன்னு கிடைக்கும். ஓகேவா, சோ எக்ஸாம்ல நீங்க நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணும்போது பார்த்ததுமே b into c divided by a ன்னே போட்டுருவீங்க. ஓகே, சோ b யோட வேல்யூ வந்து 8, c யோட வேல்யூ வந்து 25, a யோட வேல்யூ வந்து 5. ஓகேவா, சோ இப்போ என்ன கிடைக்கும், 1 5 5 5 25. சோ ஆன்சர் என்ன வரும், 8 into 5 40. சோ 40 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஹேஷ்ங்கிறது பிளஸ், அட்டுங்கிறது கிராஸ், ஆம்பரசன்ங்கிறது ஸ்லாஷ், டாலர்ங்கிறது மைனஸ். அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஹேஷ்னா பிளஸ் போடணும், அட்டுனா கிராஸ்ன்னு போடணும், ஆம்பரசன்னா ஸ்லாஷ்ன்னு. ஓகே, சோ அடுத்து வந்து டாலர்னா மைனஸ்ன்னு போட்டு இதை கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 200 ஆம்பரசன்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை போடணும். 200 டிவைடட் பை 5, அட்டுனா என்ன பண்ணணும், கிராஸ், கிராஸ் 3, டாலர்னா என்ன பண்ணணும், மைனஸ் போடணும், மைனஸ் 20, ஹேஷ்னா என்ன பண்ணணும், பிளஸ் 5. ஓகே, இதோட வேல்யூ என்னன்னு தான் கொண்டு வரணும். ஓகே, சோ இப்போ நாம என்ன பண்ணணும், போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். போர்டு மாஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் b னா பிராக்கெட், சோ பிராக்கெட்டை முடிச்சு விடணும். சோ பிராக்கெட் இங்க இல்ல. அடுத்து என்ன பண்ணணும், ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். சோ ஆஃபும் இல்ல. அடுத்து யார் இருக்காங்களான்னு பார்க்கணும், டிவிஷன். சோ டிவிஷன் இருக்கு. அப்ப இதை டிவைட் பண்ணா என்ன வரும், 1 5 40 இருக்கும். ஓகே, சோ டிவிஷனை முடிச்சு விட்டாச்சு. டிவிஷனுக்கு அடுத்து யார் வருவாங்க, மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன வரும், 40 into 3 உங்களுக்கு என்ன வரும், 120ன்னு கிடைக்கும். சோ 4 3 12, 120 மைனஸ் 20
பிளஸ் 5ன்னு வரும். ஓகே. சோ இப்போ மல்டிப்ளிகேஷனும் முடிச்சாச்சு. அடிஷனும் சப்ட்ராக்ஷனும். சோ அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பண்ணும்போது என்ன வரும்? 120 பிளஸ் 5 125. 125ல 20 போச்சுன்னா எத்தனை? 105. சோ 105ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இங்கேயும் சிம்பிளிஃபிகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் 5 plus 9 minus 2 plus 24 of 6 divided by 4 into 12 கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம்? இந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா? அதை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து சிம்பிளிஃபை பண்ணி விட்டுறலாம். ஸோ இங்கேயும் என்ன அப்ளை பண்ண போறோம்னா போடுமாஸ் ரூல் தான் அப்ளை பண்ண போறோம். ஸோ பினா பிராக்கெட். ஸோ பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சு விட்டா 5 plus 9 எத்தனை வரும்? 14ன்னு கிடைக்கும். 9 5 14. அடுத்து இங்க என்ன இருக்கு? -2 இருக்கு. -2 பிளஸ் அடுத்து என்ன இருக்கு? 24 ஆஃப் 6 இருக்கு. அப்போ 24 into 6 எழுதலாமா? பிராக்கெட்டுக்கு அடுத்து ஆஃப். ஓகே. 24 into 6 divided by 4 கிடைக்கும். ஓகே. சோ இப்போ இதை கட் பண்ணா என்ன வரும்? ஒரு நாள் 4 6 4 24. ஓகே. அப்ப 6 into 6 into 12 இருக்கா? சோ இங்க ஃபர்ஸ்ட் இந்த 14 எழுதியாச்சு. இந்த -2 எழுதியாச்சு. இத ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணி என்ன கொண்டு வந்தாச்சு? 6 into 6 36ன்னு கொண்டு வந்தாச்சு. பிளஸ் 36 into 12 போட்டாச்சா? ஓகே. சோ இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 36 into 12 இருக்கு. சோ 36 into 12 6 2 12. சோ 3 2 6. சோ 6 6 12 1 13 3 1 4 432 கிடைக்கும். சோ இந்த 2x2 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட் வந்து வேதிக் மேக்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே. அப்ப இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும்? 432 கிடைக்கும். ஓகே. சோ 432 -2. ஓகே. -2 வந்து என்ன வரும்? 430 வரும். 430ம் ஒரு 14 உங்களுக்கு என்ன வரும்? 430ம் 14 444ன்னு கிடைக்கும். 444ன்னு கிடைக்கும். அப்ப நியூமரேட்டர் ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணும்போது 444ன்னு கிடைச்சிருது. அடுத்து டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுங்க. டினாமினேட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க? -24 divided by of -8 into -2 of +3 கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இப்போ -24 இருக்கு. இப்போ இங்க -24 divided by -8 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3 கிடைக்குமா? சோ இத கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஓகே. இத கட் பண்ணும்போது 3 கிடைக்கும். 3 into -2 இருக்கு. 3 into -2 உங்களுக்கு என்ன வரும்? -6 கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் டிவிஷனை முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. 3 into -2 -6 வரும். இங்க ஒரு +3 இருக்கா? -6 +3 உங்களுக்கு என்ன வரும்? -3 வரும். அப்போ டினாமினேட்டர் ஃபுல்லா என்ன கொண்டு வந்தாச்சு? -3 கொண்டு வந்தாச்சு. சோ -3 போட்டாச்சு. ஓகே. சோ இப்போ நம்ம கட் பண்ணலாமா? இப்போ கட் பண்ணா என்ன வரும்? ஆன்சர் வந்து மைனஸ்ல வரும். அப்போ இந்த பிளஸ்ல இருக்க ஆன்சர் எல்லாம் எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். இந்த -5ம் கண்டிப்பா வர வாய்ப்பே இல்ல. இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா 444 டிவைடட் பை 3ங்கும் போது -5 வராது. கண்டிப்பா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருக்கும். ஓகே. சோ இப்போ டிவைட் பண்ணுங்க. 1 3 3 வேற என்ன வரும்? 4 3 12 8 3 24 -148. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா -148 -148ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. The compound interest compounded annually on rupees 30,000 at 9% per annum is 5,643. The time period is கூட்டு வட்டியில் 30,000 ரூபாயில் ஆண்டுக்கு 9% வீதத்தில் ஆண்டுக்கு கூட்டு வட்டி ரூபாய் 5,643 ஆகும். அப்படி என்றால் இதன் கால அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ பேங்க்ல நீங்க போட்டிருக்க அசல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய். பேங்க் உங்களுக்கு போடக்கூடிய வட்டி, அதாவது என்ன வட்டினா கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9% வட்டி போடுறாங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் வட்டி மட்டும் எவ்வளவுன்னா 5,643 ரூபாய். அப்படின்னா நீங்க எவ்வளவு டைம் பீரியட் வந்து அந்த அமௌண்ட்டை பேங்க்ல டெபாசிட் பண்ணிருப்பீங்க? எவ்வளவு நாள் பேங்க்ல அந்த பணத்தை போட்டிருப்பீங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ பேங்க்ல 30,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு வட்டி 5,643 ரூபாய் தராங்க அப்படின்னா டோட்டலா நீங்க வித்டிராவல் பண்ணும்போது உங்க கைக்கு எவ்வளவு கிடைக்கும்? பேங்க்ல நீங்க போட்ட 30,000 ரூபாய் பிளஸ் பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டி ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு அமௌண்டா கிடைக்கும். அப்ப அமௌண்ட் எவ்வளவு? 30,000 பிளஸ் 5,643 35,643. இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஓகே. சோ 9% இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. அப்ப 9/100ன்னு எழுதலாமா? கீழ இருக்கிறது உங்களுக்கு அசலா இருக்கும். மேல இருக்கிறது வட்டி. ஓகேவா? சோ இத ரேஷியோல நாம மாத்த போறோம். ஓகே. அப்ப 100 ரூபாய் பேங்க்ல போடுறீங்கன்னா 9 ரூபாய் வட்டி. அப்போ 100 ரூபாய் அசலு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 109ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ணணும்னு பாருங்க. இத அமௌண்ட் பை பிரின்சிபல்னு எழுதலாமா? அப்ப அமௌண்ட் எத்தனை பார்ட்? 109 பார்ட். பிரின்சிபல் எத்தனை பார்ட்? 100 பார்ட். ஓகே. ஈக்குவல் டு. சோ இத என்ன பண்ணணும்? இங்க அமௌண்ட் எத்தனை பார்ட் இருக்கு? 35,643 இருக்கு. இங்க என்ன இருக்கு?
30,000 இருக்கு. அப்ப அதையும் அமௌண்ட் பை பிரின்சிபல் எழுதுங்க. 35,643 டிவைடட் பை 30,000. புரியுதா? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிக்கோங்க, இந்த மாதிரி பிராக்ஷன்ல எழுதிட்டு அசல் தனியா அமௌண்ட் தனியா கொண்டு வந்துருங்க. அப்போ 100 பார்ட் 109 பார்ட்னு கிடைக்கும். அப்ப அமௌண்ட் பை பிரின்சிபல் இந்த ஃபார்மட்ல எழுதிக்கோங்க. நமக்கு ஏற்கனவே ரூபாயில அமௌண்ட் தெரியும், பிரின்சிபலும் ரூபாயில தெரியும். இது வந்து பங்குல, ஓகேவா? சோ பங்குல அமௌண்ட் 109 பங்கு, பிரின்சிபல் வந்து எத்தனை பங்குனா 100 பங்கு இருக்கு. ஓகே, இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நாம இதை கொண்டு வரணும், ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, சோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இதை வந்து கட் பண்ணலாம். 3ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணா என்ன வரும்? இது 10,000ன்னு கிடைக்கும். இது வந்து எப்படி கிடைக்கும்? 1 3 3 திருப்பி 1 3 3 8 3 24 8 3 24 1 3 3. ஓகே, சோ 11,881ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. இங்க 109/100 இருக்கு. அப்போ இங்க 100 இருக்கு. இந்த நம்பரை பார்த்து கூட நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இங்க 100 இருக்கு, இங்க 10,000 இருக்கு. அப்ப இந்த 100 10,000 மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இதை ஸ்கொயர் பண்ணலாமா? அப்ப இதை எப்படி எழுதலாம்? 109/100 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இங்க உள்ள வேல்யூ கிடைக்கும். அப்ப மேல என்ன போடுறீங்க? ஸ்கொயர் பண்ணனா 2 போடுறீங்களா? அந்த 2 தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், டைம் பீரியட். அப்போ பேங்க்ல எவ்வளவு நாள் அந்த பணத்தை போட்டிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் போட்டிருப்பீங்க. 2ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, இது ஷார்ட்கட். பட் இந்த ஷார்ட்கட் எதுல இருந்து வந்திருக்கும்னா, நமக்கு என்ன தெரியும்? அமௌண்ட் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் n. அதாவது p இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் n தான் என்னது? அமௌண்ட்னு படிச்சிருப்போம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல, அப்படிதானே? அப்ப இதுல இருந்து நாம என்ன பண்ணலாம்? a by p equal to 1 plus r by 100 the whole power n ன்னு எழுதுவோம். இல்ல சில புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா amount by principal equal to 100 plus r divided by 100 the whole power n ன்னு போட்டிருப்பாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க? a னா எவ்வளவு? 35,643. இதை சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் p னா எவ்வளவு? 30,000. இதை சப்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க. அடுத்து 100 plus r, r ஓட வேல்யூ என்ன? 9%. அப்ப 100 plus 9 109 divided by 100 the whole power n ன்னு கிடைக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை தான் நான் என்னன்னா கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி சொல்லி கொடுத்திருக்கேன். பட் கான்செப்ட் எல்லாமே இந்த ஃபார்முலால பண்ணக்கூடிய அதே கான்செப்ட் தான். ஓகே, சோ இந்த நம்பரை பார்த்ததுமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாருங்க. இதை வந்து ஒரு டிவைடட் பைல எழுதிக்கலாம். எழுதிட்டு இது வந்து எப்படி கிடைக்கும்னா ஒரு ஸ்கொயராவோ கியூபாவோ இல்ல 4 டைம்ஸ் ஆவோ 5 டைம்ஸ் ஆவோ கிடைக்கும். ஓகேவா? சோ ஸ்கொயரு இல்ல த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும், இல்ல த ஹோல் கியூப்னு கிடைக்கும், இல்ல ஹோல் பவர் 4 ஹோல் பவர் 5 இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டு என்ன பண்ணிக்கலாம்? இங்க ஸ்கொயர் பண்ணாலே கிடைக்க மாதிரி இருக்கா? அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. அதே கியூப் பண்ற மாதிரி கிடைச்சதுன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. ஓகே, அதே இது பவர் 4 பண்ற மாதிரி கிடைச்சதுன்னா எத்தனை? 4 வருஷம். ஓகே, இதுல இருந்துதான் இந்த இதை டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி பண்ற மாதிரி தான் இருக்கும். இது ஃபார்முலா எழுதி பண்ணணும். இது அப்படியே ரேஷியோலயே ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? சப்போஸ் உங்களுக்கு பேசிக்ஸ் எதுவும் தெரியல அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ரொம்ப நீட்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லி கொடுத்திருப்போம். மேக்ஸ்ல என்ன சொல்லியிருப்போம்னா ஃபர்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி, முழாண்டுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி, அரையாண்டுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி, காலாண்டுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி, டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறது எப்படி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா டாபிக் வைஸா டீச் பண்ணிருப்போம். பிகினர் இருந்தீங்கன்னா அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. A batsman hits a cricket ball which then rolls on a level ground. After covering a short distance, the ball comes to rest. The ball slows to stop because the batsman ஒரு பேட்ஸ்மேன் ஒரு கிரிக்கெட் பந்தை அடிக்கிறார். அது ஒரு சமமான மைதானத்தில். ஆக்சுவலா இது வந்து சயின்ஸ்ல உள்ள கொஸ்டின். சோ இது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். சோ அதனால அப்படியே எடுத்திருக்காங்க. இது சயின்ஸ்ல உள்ள கொஸ்டின். ஓகேவா? சோ இது வந்து அடுத்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம். சயின்ஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணலாம். சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க. cos θங்கிறது √3/2. then find the value of 2 sin square theta divided by 1 minus cot square theta ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ cos θ அப்படிங்கறத நாங்க வந்து √3/2 எழுதுவோம். அப்படின்னா இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிங்க. ஓகே, சோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஒரு செங்கோண முக்கோணம் போட்டுக்கலாம். cos θனா உங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இதான cos θ. ஓகே, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் தான் cos θ. ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குன்னா அதுல இந்த நீளமான பகுதி தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ணம்னு சொல்லுவோம். அப்ப கர்ணம் எவ்வளவு? 2. ஓகே, சோ இப்போ அடுத்துள்ள பக்கம்னா எது? இதுதான் அடுத்துள்ள பக்கம். ஓகே, சோ இங்க ஒரு கோணம் போட்டீங்கன்னா இந்த கர்ணத்துக்கு இது எதிர்த்தாக்குல இருக்கா, அதனால இது எதிர்பக்கம். இந்த கர்ணத்துக்கு இது அடுத்து இருக்கா, அதனால இது பேர் வந்து என்னது? அடுத்துள்ள பக்கம். சோ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இது பேர் ஆப்போசிட் சைடு. இதுக்கு அடுத்து இருக்கிறதுனால இது பேரு அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்டா இருக்கிறதுனால
adjacent சைடுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நாம என்ன சொல்லலாம், இததான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தை பார்த்தாலே என்ன தெரியும், பிதாகரஸ் தேற்றம் வந்து தெரியும், பைத்தாகரஸ் தியரம். அது என்ன சொல்லும், கர்ணம் ஸ்கொயர். பைத்தாகரஸ் தியரத்துல என்ன சொல்லுவாங்க, கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தை வேணா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் √3 த ஹோல் ஸ்கொயர். கர்ணத்தோட வேல்யூ எத்தனை, 2. அப்போ நம்ம 2 ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். அப்ப 2 ஸ்கொயர் எத்தனை, 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் √3 ஸ்கொயரோட வேல்யூ 3. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 மைனஸ் 3 வந்து 1ன்னு கிடைக்கும். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ வந்து 1. ஓகே, அப்ப இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ பிதாகரஸ் தேற்றம், பிதாகரஸ் தேற்றத்துல என்னது, இதை ஸ்கொயர் பண்ணா இந்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். சோ அதுல சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது நமக்கு இதோட வேல்யூ வந்து என்ன கிடைச்சது, 1ன்னு கிடைச்சிருது. அப்போ 1ங்கிறது உங்களுக்கு என்னது, எதிர்பக்கம். எதிர்பக்கத்தோட வேல்யூ வந்து 1. ஓகே, இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. அப்போ sin தீட்டாவோட வேல்யூ என்ன வரும், sin தீட்டாவுக்கான ஃபார்முலா எதிர்பக்கம் பை கர்ணம். சோ எதிர்பக்கத்தோட வேல்யூ எத்தனை, 1. கர்ணத்தோட வேல்யூ எத்தனை, 2. ஓகே, சோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. சீக்கன் தீட்டானா யாரோட தலைகீழி, காசோட தலைகீழி தான் சீக்கன். அப்போ இது √3/2னா 2/√3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, சோ இது எல்லாமே பேசிக்ஸ். சைனோட தலைகீழி சைனோட தலைகீழி வந்து கொசிகன், காசோட தலைகீழி வந்து சீக்கன், டேனோட தலைகீழி வந்து காட்டு. ஓகே, சோ இது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரில சொல்லி கொடுத்திருக்கேன். பேசிக்ஸ் தெரியலனா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து கொசிகன் தீட்டா கேட்டிருக்காங்க. கொசிகன்னா யாரோட தலைகீழி, சைனோட தலைகீழி தான் கொசிகன். அப்ப இது 1/2னா இதோட வேல்யூ வந்து 2ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்து காட் கேட்டிருக்காங்க. காட் தீட்டாங்கிறது என்னது உங்களுக்கு, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா தான் காட் தீட்டா. ஏன்னா டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். டேனோட தலைகீழி தான் யாருன்னா காட்டு. அப்ப காட்டை எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். ஓகே, அப்ப காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். ஓகே, இல்லன்னா டேன் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை தலைகீழ போட்டாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், காட் தீட்டாவோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன தெரியும், காஸ் பை சைனு. காசோட வேல்யூ என்னது, √3/2. சோ √3/2 டிவைடட் பை சைனோட வேல்யூ 1/2. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதையும் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணா √3ன்னு கிடைக்குமா? ஓகே, சோ நான் இப்போ சொல்லும் போது பிகினருக்கு என்ன மேம் காசு சைனுங்கிறாங்க, தலைகீழ போட சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே பேசிக்ஸ் தெரியாம இந்த கிளாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும். அதனால பேசிக்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ்ல வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சிடும். ஓகே, 2 sin ஸ்கொயர் தீட்டா. அப்ப 2 இன்ட்டு சைனோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1/2 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்ன போட்டிருக்காங்க, பிளஸ் டிவைடட் பை 1 மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ டிவைடட் பை 1 மைனஸ் காட் தீட்டாவோட வேல்யூ என்ன, √3. அங்க காட் ஸ்கொயர்னு கொடுத்ததுனால √3 ஸ்கொயர்னு போட்டுடலாம். அடுத்து பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ பிளஸ் போட்டுக்கலாம். ஸோ சீக்கனோட வேல்யூ என்னது, 2/√3. அப்போ 2/√3 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, பிளஸ்ஸா, பிளஸ் போட்டாச்சு. கொசிகன் தீட்டா, கொசிகனோட வேல்யூ என்ன கொண்டு வந்திருக்கோம், 2ன்னு கொண்டு வந்திருக்கோமா. ஸோ அந்த 2வையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணலாம், இங்க 2 1/2 தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. அப்போ கட் பண்ணிடலாமா, 2 இன்ட்டு 1/4ன்னு எழுதுங்க. 1 மைனஸ் இது √3 த ஹோல் ஸ்கொயர் 3ன்னு கிடைக்கும். பிளஸ் இது வந்து என்ன கிடைக்கும், 4/3ன்னு கிடைக்குமா. ஸோ 4/3 பிளஸ் 2ன்னு இருக்கும். இதை கட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அப்போ 1/2 டிவைடட் பை -2ன்னு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அடுத்த ஸ்டெப்ல. சோ இது எப்படி கிடைக்கும், இந்த 2 மேல போயிருமா. சோ இது வந்து எப்படி, இங்க -2ன்னு இருக்கு, -2/1 இருக்கு, இடையில பெருக்கலா மாத்திட்டு போடும்போது 1/-2ன்னு கிடைக்கும். அப்ப இது ஃபுல்லா என்ன கிடைக்கும், -1/4ன்னு கிடைக்கும். ஓகே, பிளஸ் இங்க 4/3, இங்க +2 இருக்கு. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 6, 6 4 10, 10/3ன்னு கிடைக்கும். அப்போ பிளஸ் 10/3ன்னு போட்டுடலாம். ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, 4 3 12. சோ இங்க என்ன பண்ணலாம், -3 பிளஸ் 40ன்னு கிடைக்கும். 40 - 3 37/12. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 37/12. 37/12ங்கிறது ஆப்ஷன் சி. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி நிறைய வாட்டி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. காஸ் தீட்டாவோ இல்ல சைன் தீட்டாவோ கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி அதோட ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செங்கோண முக்கோணம் வரைஞ்சிட்டு ஒவ்வொரு பக்கத்தோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபைனலா நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே, சோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?
லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்க கையில இருக்க வேண்டியது நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அதுக்கான கிளாஸஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்ஸாமுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே. இப்போ வரக்கூடிய என்டிபிசிக்கான 3rd பேட்ச் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 27/2/2025. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ என்டிபிசிக்கு படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க 3rd பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், டெஸ்ட் மட்டும் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 3rd பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் 60 நாள்ல என்டிபிசி எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மாதிரி பெர்ஃபெக்ட்டா பிளான் எல்லாமே கொடுத்திருக்கோம். சப்போஸ் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த 60 டேஸ் பிளான வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி 2025 எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்கனாலும் அந்த ஸ்டூடெண்ட்டும் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்க ஜாயின் பண்ணதும் கண்டென்ட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம். வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே. ஸோ நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்சஸ் வந்து இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரயில்வேனா ரயில்வே, எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சி பேட்ச்னு தனித்தனியா கொடுத்துருவோம். டெஸ்ட் சீரிஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுலயே இருக்கும். சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ 1,999 தான் நீங்க பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒரு அசிஸ்டண்டா உள்ள போனாலும், உதாரணத்துக்கு ஒரு குரூப் டில அசிஸ்டண்டாவோ இல்ல ஒரு எம்டிஎஸ்ஓ இல்ல எஸ்எஸ்சி ஜிடியோ நீங்க கிளியர் பண்ணி உள்ள போனாலுமே அதுக்கு அடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எஸ்எஸ்சி சிஜிஎல் கூட உங்களால கிளியர் பண்ண முடியும். அதனாலதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நம்ம லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நீங்க ஜாயின் பண்ணும்போதே லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இந்த கிளாஸஸே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஜாயினிங் ப்ரொசீஜர் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இந்த நம்பருக்கு நீங்க மேல இருக்க மெசேஜ சென்ட் பண்ணணும். சப்போஸ் எனக்கு இதுதான் மேம் லாஸ்ட் சான்ஸ், எனக்கு 1 இயர் வேலிடிட்டி மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கே மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. அதுவும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே. அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.